வணக்கம். இதுதாங்க எங்கள் கம்பெனியோட பேர். இந்த பேரில் நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் கடமை அப்படின்னு முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோடாக வரும். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் ஒருத்தர் நடிச்சிருக்கார். ஒரு நிமிஷம் வாங்க. இவர் தான் என்னுடைய தம்பி ஈஸ்வரன். உங்கள் பார்ப்போம் மக்களை வணக்கம் சொல்லு. ஸோ இவர் இதில் ஒரு பணத்திமுரு பணப்பேய், அதாவது வேலை செய்யக்கூடாது, சோம்பேறியாக இருக்கணும், குடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், பணம் வேணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு நடிக்க சொல்லும்போது மாட்டேன்னு சொன்னார். நடித்ததுக்கு அப்புறம் அவர் சைலண்ட்டாக இருக்கவே முடியல அவரால். நான் எப்படி தான் நடிக்கணும்னு இப்போது ஃபுல் படமும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுடைய கேரக்டர் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் ஈஸ்வரன். கடமை என்ற வெப்சீரியலில் நான் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறேன். என்னை நடிக்க சொன்னார், நடித்தேன். என்ன நினச்சாரோ தெரியல, என்ன ஹீரோவாகிட்டார். அந்த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் என் டைரக்டர் நடின்னு சொல்லி என்னை ஓட விட்டார். சரி, ஏதோ ஓட சொல்லலாம், நான் ஓடினேன். அந்த ஓடனது நல்லா நடிக்கிறனால என்னை ஒரு கதையாகவே எடுத்துன்னு என்னை நடிகனாக்கி என்னை நடிக்க சொன்னார். நடித்தேன். என்ன ஹீரோவாகிட்டார். நான் நடிப்பேன் நினச்சி கூட பார்க்கல. என்னை நடிக்க வச்ச இயக்குனருக்கு எனக்கு மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு ஓட விட்டிங்க நல்லா ஓடினேன். ஆனால் ஆக்டிங் வருமானு தெரியாது நினச்சிருந்தேன். என்னையும் ஒரு ஆக்டர் ஆக்கி இந்த கதையில் நல்ல ஒரு ரோலை கொடுத்து என்னை பிரமாதமாக பண்ணிக்கிறீங்க. எனக்கே அதை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானாக நடித்தேன்னு அது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த நடிப்புக்கு எனக்கு கொடுத்த டைரக்டர் ரவிசில்வா சாருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ ஈஸ்வரன் சொன்ன மாதிரி அவர் பேர் காரணீஸ்வரன். இந்த வெப் சீரிஸில் சாதாரணமாக தான் நான் இவர் நடிக்க சொன்னேன். நடிக்க மாட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுனாரு. சரி, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓடுங்க, உங்களை வச்சு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊத்துக்காரில் போய் நான் எடுத்தேன். வந்தார். அப்போ நான் அவருடைய ஓடி வரும்போது அவருடைய ஃபேஸில் இருக்கிற ரியாக்ஷனை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சீனில் இப்படி நடிக்கணும்னு சொன்னதை அப்படியே தத்ரூபமாக பண்ணார். அப்போ உள்ளுக்குள்ளே அவருக்கு ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் கதாநாயகன் ரேஞ்சு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இந்த சீரியலை பார்த்தீங்கன்னாக்கா, வெப் சீரிஸை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வாரம் வருது உங்களுக்கு. தயவுசெய்து பார்த்து எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்குங்க. இந்த கடமை என்ற வெப் சீரிஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.